யாருமே நான் என் வாழ்க்கையில கண்ணீரே வடிக்கலன்னு சொல்ல முடியுங்களா? முடியவே முடியாது. அவ்வளோ பிரச்சனைகளின் வழியாக கடந்து கொண்டிருக்கிறோம். போராட்டங்களின் வழியாக, இழப்புகளின் வழியாக, கண்ணீரின் வழியாக நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கூட தன்னுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்காக அவர் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் ஜெபிச்சார். தாவீது சொல்லும் பொழுது, என்னுடைய கட்டளை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். துயரத்தினால் என் கண்கள் குழி விழித்து போயிற்று என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்கிறார். கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கண்டு கடந்து போகிற தேவன் அல்ல. நம்முடைய கண்ணீருக்கு அவர் இறங்கி பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஆனா மனுஷன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய இதயத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் பாருங்க, நம்முடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். நம்முடைய வனாந்தரமான பாதைகளை கர்த்தர் செழிப்பாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரிலேயே ஆண்டவர் வைக்க மாட்டார். கண்ணீரின் பாதைகளை எல்லாம் கர்த்தர் கழிப்பாக மாற்றப் போகிறார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21:16-17. ஆகாரை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகாருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறான். வீட்டிலே துரத்தப்பட்டு வனாந்தரத்திலே தானும் தன்னுடைய பிள்ளையும் தனித்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்க, பிள்ளை சாகியதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாய் தூரத்தில் போய் உட்கார்ந்து எப்படி அழுதார்? சத்தமிட்டு அழுதார். கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இங்கே உங்கள் வாழ்க்கையில கூட நீங்க சத்தமிட்டு அழுதுக்கலாம். சில பேர் சத்தமே இல்லாம நீங்க மனதுக்குள்ளே அழுது கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சுக்கு கூட அவர் பதில் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டார். அவருடைய கண்களை திறந்தார். அங்க ஒரு தண்ணீர் துகளை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். கணவர் குடிக்கிறார், கணவர் மனம் திரும்பாமல் சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். எந்த காரியத்தை நினைத்து நம்ம அழுது கொண்டிருந்தோமோ ஆண்டவர் அந்த அழுகின் சத்தத்தை இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நொறுங்குண்டு இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். நீங்க எப்பொழுதுமே இறுதியும் நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். மனிதர்கள் எல்லாம் நம்முடைய அழுகைக்கு அதாவது பதில் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய சொட்டு கண்ணீரை அவர் கணக்கு வைத்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், என் அலைச்சல்களை தேவரே எண்ணி இருக்கு, என்னுடைய கண்ணீரை உடைய கணக்கிலோ வைத்திருக்கு. நம்ம நினைக்கிறதோ அழுதிருக்கிறோம், என்னை யாருமே கண்டுகொள்ளவே சொல்லி. ஆண்டவர் உங்க கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கணக்கு வைக்கிற தேவன் அல்ல. கணக்கு வைப்பதோடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்கிறதா இருக்கிறார். ஆமென். ஆகாரின் கண்ணீரை கண்டார், பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றினார். இன்னைக்கு நம்ம வியாதி நிமித்தமாய் அழுது கொண்டிருக்கலாம். நம்முடைய குடும்பத்திலே இழந்து போனவர்களை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தனிமையாக விட்டு விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை திக்கற்றவளாய் விடு, உங்கள் இருதயம் கலக்காமல் இருப்பதாக என்று சொல்லி. உலகத்தில் ஓத்திரம் உண்டுதான், ஆனால் திடன் கொள்ளும் என்று சொல்கிறார். உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை
மாமியார் விதவை, அவங்க 2 மருமகளும் விதவை. நம்ம பாருங்க, ஒரே குடும்பத்துல 3 பேர் விதவையா இருந்தாங்க. ஆனா இவங்க ஆண்டவருடைய சத்தமிட்டு அதிகமாக அழுதாங்க. ஆனா ஓர்வாள் பாருங்க, தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத்து தன்னுடைய மாமியார் நகோவை உறுதியாய் பற்றி கொண்டாங்க. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ போகும் இடத்துக்கெல்லாம் நான் வருவேன், மரணமே எல்லாம் வந்து என்னை எதுவுமே பிரிக்காது என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டாங்க. அப்படி சத்தமிட்டு அழுது அவங்களுடைய வாழ்க்கை கசந்து போன அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே விட்டுடுறார். ஆண்டவர் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாக மாற்றினார். அல்லேலூயா. தேசத்திலே
கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். காவலர் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். காவலர் உன்னை தம் எல்லா துக்கங்களையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். நான் துன்பத்தின் பாதையை